இப்போதைக்கு நம்மள்ட்ட என்னென்ன சேலுக்கு இருக்குங்கிறத பார்க்க போகிறீங்க. இது நார்மல் புறா தான், படங்கு ரொம்பன்னு சொல்லுவாங்க. படங்கு நம்ம ஏரியாவில் படங்குன்னு சொல்லுவாங்க. போதும் நார்மல் புறா. இது சைஸ் வந்து பெரிய சைஸ், இது மதுரை படங்குன்னு சொல்லுவாங்க. வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் சைஸ் பெருசு. இது சேல் இல்லை, ஓகேங்களா? இது சேலுக்கு இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜோடி இருக்குது. இது நம்மள்ட்ட பறந்த ஃபீமேல் சப்ஜா. அதோட சிக்ஸ் 2 இருக்குது. இந்த பேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக காப்பாற்றும் குட்டிங்களை பார்த்தா தெரியும். ஆனால் பரு வந்துடுச்சு இந்த வாட்டி. பரு வந்து கடுமையான பரு இந்த வாட்டி மட்டும் வந்திருக்கு. இப்படி இல்லை இந்த ஜாதா சூப்பராக காப்பாற்றும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நம்மள்ட்ட பறந்த லைன் தான். ஜாக்கு ஃபீமேலு, செக்கரு மேலு, 2 குஞ்சு வச்சுருக்கு. இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சேல் பண்ணலாம். கேரண்டியாக வந்து டிஸ்டன்ஸ் பறக்கும். டிஸ்டன்ஸு லேஸ் ஓட்டுறவங்க வேணுங்கிறவங்க அதை கான்டாக்ட் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கர்ணை ஒரு செட்டு இறங்கியிருக்கு, பட்டா இறங்கிருச்சு. வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம், இப்போயே சேல் பண்ணலாம். தீனி பொறுக்குது, தெளிவாக இறங்கியிருக்கு. பட்டா சூப்பராக இறங்கியிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். பட்டாவே பெரிய புறா மாதிரி இருக்கும், பார்த்தா தெரியும். தெளிவாக இறங்கியிருக்கு. சூப்பராக இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஜதையில் ஒரு செட்டு பட்டா இறங்கியிருக்கு. ஒரு ரெட் கலர், ஒரு பிளாக் கலர். இது பேரண்ட்டு மேல், இது ஃபீமேல் இருக்குது. இந்த ஒரு செட்டு பட்டாவும் சேல் பண்ணலாம். 2மே தீனி பொறுக்குது, இந்த ஸ்டேஜே பொறுக்குது. சூப்பராக இறங்கியிருக்கு, எந்த மாற்றமும் இல்லை. இது பார்த்திங்கன்னா ஷோ தான், சேல் இல்லை. இதோட பிள்ளைங்க. அடுத்தது இதுவும் சேல் இல்லை, தெளிவாக சொல்லிக்கிறேன், சேல்ஸு கிடையாது. ஷோ தான் காட்டுறேன். நம்மலாம் தேடி கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஒயிட்லேயே கொண்டை. இந்த பேர் பார்த்திங்கன்னா முட்டை வச்சுருக்கு. இந்த ஜோடி பார்த்திங்கன்னா குஞ்சு பொரிச்சிருச்சு. முட்டை ஒரு வெளியில் கிடந்துச்சு. 2 குஞ்சு பொரிச்சிச்சு, செக் பண்ணுவோம். பொரிச்சிருச்சுங்க, 2 குஞ்சுமே பொரிச்சிருக்கு. முட்டோட வெளியில் கிடந்துச்சு. ஒன்று கிடந்துச்சு, இப்போ ஒன்று கிடக்குது, எடுத்துட்டேன். இது ஒரு டிஸ்டன்ஸ் புறா. இதில் வேணாலும் விட கொடுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா உங்கள் ரிங்கை அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் நேம் ரிங்கிலே நம்ம போட்டு பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஜோடி இருக்குது. ரொம்ப முட்டை வைக்க போகுது, முட்டைக்கு விரட்டிகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா குளிப்பு வச்சுருக்கு ட்ரையில், பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பர் மேலு, லோ பட்ஜெட்டு தான் இந்த பேரு. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கர்ணை ராம்பூரி லைனு. புறா நல்லா லென்த்தாக இருக்கும், நல்லா பெரிய சைஸு, நல்லாயிருக்கு புறா. மிஸ் பண்ணிடாதீங்க. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம். இங்கே ஒரு செட்டு பட்டா இருக்குது. நார்மல் செட்டு தான், அது நார்மல் படங்கோட பிள்ளைங்க தான். கிறிசிலில் வந்துருக்கு. இதோட பிள்ளைங்க தான். இது அப்பா, இது அம்மா. கருணையில் ஒரு 2-3 பேர் இருக்குது, அதையும் காட்டுறேன்.
ஐடியா இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு பேரு. பழைய லைன் மேல், இது வெடிவால்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி லைன் மேல். நல்லா பறந்துருக்கு, பறந்த புறா தான், 4 அளவு பறந்துருக்கு. ஃபீமேலும் அதே மாதிரி பறந்த புறா தான். இந்த கிரிசில் முட்டை வச்சுருக்கு. முட்டை வைக்க போகுது. இது முட்டை வச்சிருக்கு, அது முட்டை வச்சிருக்கு. பழைய லைன் மேல், இது ஓவர் அடி. இது ஃபீமேலு, இது மேலு. இது ஒரு பேர். இப்போதைக்கு இந்த பேர் மட்டும் தான் சேலுக்கு இருக்குது, மற்ற எல்லாமே சேல் பண்ணியாச்சு. கரண்ட்டில் உள்ள புறா இது மட்டும்தான், இந்த புறாக்கள் மட்டும்தான் இப்போதைக்கு சேல் இருக்குது. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது.